கேஸ் சிலிண்டருக்கு ரூ100 மானியம் கொடுப்போம் என்று சொல்லி ஆட்சிக்கு வந்த திமுக 4 ஆண்டுகளை கடந்தும் எதுவும் செய்யவில்லை என தவேக தலைவர் விஜய் விமர்சனம் செய்திருக்கிறார். மக்களை வதைக்கும் சமையல் எரிவாயு விலை உயர்வை மத்திய அரசு திரும்ப பெற வேண்டும் என்று தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார். அந்த அறிக்கையில் அவர் குறிப்பிட்டிருப்பது, மத்திய பாஜக அரசு அறிவித்துள்ள சமையல் எரிவாயு விலை உயர்வு சாமானிய மக்கள் மீதான நேரடி தாக்குதலாகும். மக்களின் அன்றாட வாழ்வே போராட்டமாக இருக்கின்ற சூழலில் மத்திய அரசின் இந்த விலையேற்றம் மக்களை மேலும் வாட்டி வதைப்பதாகவே அமைந்துள்ளது. ஒவ்வொரு முறையும் சமையல் எரிவாயு வாங்கும் போது அதற்கான மானிய தொகை வாடிக்கையாளர்களின் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும் என்ற அறிவிப்பை காற்றில் பறக்கவிட்ட மத்திய ஆட்சியாளர்கள் மக்களை எளிதில் ஏமாற்றி விடலாம் என்ற நினைப்பில் உள்ளனர். தற்போது அனைத்து அத்தியாவசிய பொருட்களின் விலைவாசி உயர்ந்துவிட்ட நிலையிலும் மக்களுக்கு பொருளாதார சுமையை ஏற்றும் வகையில் சமையல் எரிவாயு விலையை மத்திய அரசு அதிரடியாக உயர்த்தியிருப்பது ஏற்கத்தக்கது இல்லை என்று இந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கின்றார். அதேபோன்று தேர்தல் நெருங்கும் நேரத்தில் சமையல் எரிவாயு விலையை குறைப்பதையும் தேர்தலுக்கு பின்னர் விலையை ஏற்றுவதையும் வாடிக்கையாக வைத்துள்ள மத்திய ஆட்சியாளர்களுக்கு மக்கள் பாடம் புகட்ட காத்திருக்கிறார்கள் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். அதேபோன்று பொய் வாக்குறுதி அளித்து மக்களை ஏமாற்றி வாட்டி வதைப்பதில் மத்திய பாஜக அரசும் திமுக அரசும் இணைந்த கைகளாகவும் இரட்டை குழல் துப்பாக்கியாகவும் செயல்படுகின்றன என்று இந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கின்றார். அதேபோன்று மீண்டும் மீண்டும் பொய் சொல்லி ஏமாற்றும் வழக்கத்துடன் செயல்படும் மத்திய பாஜக மற்றும் திமுக அரசின் மக்கள் விரோத நடவடிக்கைகளுக்கு எதிராக மக்கள் போராட்டத்தின் எதிர்வினை மிக தீவிரமாக இருக்கும் என்றும் மக்களோடு தமிழக வெற்றிக் கழகம் களத்தில் நிற்கும் என்று தெரிவித்துக் கொள்வதாக இந்த அறிக்கையிலேயே தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் குறிப்பிட்டிருக்கின்றார்.